ஹாய், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலையில் ரொட்டீன் லைஃப் தாங்க. மார்னிங் எழுந்திரிச்சி டிஃபன் பண்ணி ஈவினிங் லன்ச் பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம ஃபீல்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஃபீல்டில் ஃபஸ்ட்டு கேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த அண்ணா தான். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இவருக்கு 48 இயர்ஸ் ஆகுது. அவங்களோட மிஸ்ஸஸ். அண்ணாவுக்கு வந்து ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ரைட் சைடு கையும் காலும் நடக்க முடியாமல் இழுத்துக்குச்சு. அப்போ நம்ம கிளினிக்கில் சரியான திலகவதிங்கிற பேஷண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி நம்மக்கிட்ட வந்தாங்க. நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒரு 15 டேஸ் ஆகுது. ஓரளவுக்கு அவர் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். எனக்கு வந்து நான் இன்ன வரைக்கும் நம்ம கிளினிக் அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை பிட் நோட்டீஸோ எதுவுமே அடித்ததில்ல. பட் யூடியூப்பில் எல்லாருமே அவங்கவுங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம பிஸ்னஸ் பற்றின ஒரு சின்ன ஸ்லிப் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆசையில் தான் கொடுத்தேன். உங்கள் எல்லாரோட ஐடியாவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அண்ணா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு சீசனிங் டைம் வந்து 21 டேஸ் போட்டேன். நீங்களே பார்ப்பீங்க. நம்ம வெயின் கரெக்டாக பார்த்து இழுக்கிறப்ப அந்த அண்ணா எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை. வலிக்கிறதுக்குமே நமக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவர் ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்மளோட ரெகுலர் ஒர்க்கை பார்த்துறோம். இந்த கேஸ் முடித்தோடனே ஒரு 4 இயர்ஸ் பேபி பிறந்ததுலேருந்தே ஃபிக்ஸ் வரல. அந்த பேபிக்கு கேஸ் பார்க்குறோம். பட்டு யூடியூப் என்னவோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணாக்க ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ண விடலை. அதனால தான் சரி இந்த அண்ணாவோட வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு. உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? எங்களோட இந்த ஒர்க்கை பற்றி, இதை விட வயசானவங்களும் இருக்காங்க, இதை விட சின்ன வயசு இருக்கவங்களும் இருக்காங்க, சுத்தமாக பெட்டில் படுத்திருக்க கேஸ் இருக்காங்க. எல்லாரையுமே நம்ம பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 80% 80% பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கோம். நம்ம சிவம் ஃபிசியோ கேர் வச்சு இப்போது 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. 5 இயர்ஸாக ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் தான். மிஷின் மேடு கிடையாது. ஆயுர்வேதிக் ஃபிசியோதெரப்பி தான் நம்ம ஃபிசியோதெரப்பி. நல்ல ஒரு ரிசல்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம ஃபிசியோ கிளினிக்கில் முழங்கால் வலி, தீராத முதுகு வலி, ரொம்ப ட்ராவல் பண்ணி வர பேக் பெயின், இது எல்லாமே பார்க்குறோம். ப்ளஸ் மெயினாக பார்க்குறது நம்ம ஸ்ட்ரோக் பேஷண்ட் தான். ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு நமக்கு நல்ல அவைலபிள். நம்ம அந்த சைடு வந்து துறையூர் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். இங்கிட்ட அரியலூர் வரைக்கும் போயிருக்கோம். இங்கிட்டு திருச்சி வரைக்கும் போயிருக்கோம் கேஸ் பார்க்க. எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் தான். என்னோடய பேஷண்ட் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது எப்படி சரியானுச்சு நம்ம கிளினிக் வந்து அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி வரலட்சுமி விரதம். இந்த கேஸ் பார்த்து முடித்த உடனே அதனால் பழைய ஹவுஸ் ஓனர் அக்கா வந்து